ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. 1/4 கிலோ வெண்டைக்காய் அலசிட்டு துணியில் துடைச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா, அது 2 கைப்பிடி, 1 கைப்பிடி பூண்டு பல் எல்லாத்தையும் உரிச்சு ரெடியாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணிக்கணும், ஒரு வானல் வச்சுட்டு அதில் காய்ச்சினோன்னே சூடாக எண்ணெய் காய வைக்கணும். காய்ந்தோன்னே அதுக்குள்ளே கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு 3 போட்டு வெடிக்க விடணும். வெடிக்கும்போது இதை வெடித்து முடித்தோன்னே இதை போட்டுடணும். நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காயும் அது கூட கலந்து அந்த ஆயிலில் நம்ம வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டே இருக்கும்போது அதிலே கொஞ்சம் இந்த நம்ம இப்படி சூடுபடுத்தும் போதே பாதி வெந்துடும் வெண்டைக்காய். வெங்காயத்தோடய சேர்த்து வதக்கும் போது அடி பிடிக்காது. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு நம்ம வதக்கணும். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் நான் எண்ணெய் விட்டுக்கோங்க. சால்ட் போட்டுறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 பேருக்கு தேவையான குழம்பு வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ இப்போ 1/4 கிலோ போடுறோம் இல்லையா, அது மாதிரி எவ்வளோ காய் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கூட இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு மறுபடியும் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 5 நிமிஷம், குறைஞ்சது 5 நிமிஷம் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வதங்கும் போதே பாருங்கள், அது கலர் நல்லா பச்சை கலர் மாறாமல் இருக்கும். ஆனால் நல்லா வதங்கி அதனுடைய இது ஹாஃப் குக் ஆகிடும். வெங்காயமெல்லாம் கொஞ்சம் செவந்து போயிடும். அந்தளவுக்கு வதக்கினா போதும். அது பார்த்திங்களா, இந்தளவுக்கு வதக்கணுன்னு நம்ம ஒரு 3 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 தக்காளி அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கணும். உங்களுடைய காரத்துக்கு தேவையானபடி நீங்கள் நல்ல காரம் விரும்பி சாப்பிட்றேன்னா 2-3 பச்சை மிளகாய் முதல்ல கூட போட்டுக்கலாம். நான் போடலை. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 தக்காளி, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதையும் போட்டு மறுபடியும் கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் இப்போ ரொம்ப கையில் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கம்மி பண்ணிவிடுங்க. மீடியமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி அதில் கலந்து அது கூட கழுவின மாதிரி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கூட நிறையா நம்ம இந்த காய் வேகிறக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1 டம்ளர் தண்ணியிலே வெந்துடும். அப்புறம் நம்ம வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்ச நாள் வாசனைக்காக அது போட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வெந்துடும். ஒரு பச்சை மிளகா நான் கீரி போட்டிருக்கேன். இந்த டைமில் நீங்களும் உங்கள் வாசனைக்கு ஒரு 2-3 போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் புளி கரைச்சி வச்ச தண்ணி கொஞ்சம் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு கொதி வர வைக்கணும். அந்த கொதி வரும்போது சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அது கொஞ்சம் போட்டு கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த புளி தண்ணியும் இந்த சர்க்கரையும் போட்டோன்னே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இப்போ கொத்தமல்லி தழை அலசி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பொடியாக, அதையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருமையான இந்த வெண்டைக்காய் தொக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். தோசைக்கு, சாதத்துக்கு, இட்லிக்கெல்லாம் சுட சுட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்டியான இந்த வெண்டைக்காய் தொக்கை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்புக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.